அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளின் நேரலை காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் இடத்தை பிடிக்கும் காளையருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சார்பிலும் காளைக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சார்பிலும் கார் பரிசாக வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். காளை பிடி வீரர், சிறந்த வீரர், அவருக்கு புரட்சித் தலைவருடைய வழியிலே, புரட்சித் அம்மாவுடைய வழியிலே மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய திருப்பெயரில் அவர் சார்பாக ஒரு காரும், சிறந்த காளைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவருடைய பெயரில் கார் வழங்கப்படுகிறது. அவருடைய பொற்காரங்களை வழங்க. திருச்சி மணப்பாறை அருகே நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 3 சுற்றுகளாக நடைபெறும் போட்டியில் காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கும் அடங்காமல் ஆட்டம் காட்டும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வெள்ளி நாணயங்கள், கட்டில், சைக்கிள், ரொக்கப்பணம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன. போட்டியில் காயமடையும் வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்களும் முன்னெச்சரிக்கையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மணப்பாறை ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டுகளித்து வருகின்றனர். காணும் பொங்கலையொட்டி சென்னை மெரினா உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகையொட்டி வரும் காணும் பொங்கல் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையடுத்து மக்கள் அனைவரும் சுற்றுலா தலங்களில் ஒன்று கூடுவர். சென்னையின் மிக பிரதானமான பொழுதுபோக்கு இடங்களில் ஒன்றான மெரினா கடற்கரைக்கு ஏராளமான மக்கள் வரும் நிலையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நகரின் பல்வேறு இடங்களில் இருந்து கடற்கரைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் போலீஸ் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இணை ஆணையர் பாலகிருஷ்ணன், கடலில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றார். 15 காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பாலகிருஷ்ணன், மாற்றுத்திறனாளிகள் கடல் அருகே சென்று வரும் வகையில் 2 ஜிப்சி மற்றும் உழைப்பாளர் சிலை பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் என்றார். காணாமல் போகக்கூடிய குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். குற்றவாளிகள் மற்றும் பெண்களை கேலி செய்பவர்கள், இவர்களை தடுப்பதற்காக பீச் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இது தவிர ஆகாயத்திலிருந்து ட்ரோன் கேமராக்களும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன.